எல்லோருக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம ஆட்டுக்குடல் வாங்கியிருக்கோம். ஒரு ஆட்டுக்குடல். அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணியில் விட்டு ஒரு 4, 5, 6 வாட்டி கூட கழுவிக்கலாம். நல்லா குடலை எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக கழுவுறோமோ அப்போ தான் நல்லா கவுள் இல்லாமல் இருக்கும். அதை குடல் எடுக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும் கழுவுறப்ப. அதனால் அந்த வடிகட்டு இருந்துச்சுன்னா வடிகட்டலாம், இல்லை எண்ணெய் வடிகட்டுறதில் கூட வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். 4, 5 கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி எடுக்கிறாருன்னு பாருங்கள். அதே மாதிரி கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி பாருங்கள், நல்லா எப்படி கழுவுறாங்க பாருங்கள். நல்லா புழிஞ்சி எடுத்துக்கிறாங்க. இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணதை எடுத்து வச்சு அதுக்குள்ளே ஒரு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம திரும்பி க்ளீன் பண்ணிக்கலாம். திரும்பி ஒரு கழுவுனா தான் திரும்பி அந்த கவுல்லாம் இல்லாமல் இருக்கும். பிறகு அதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நம்ம மூடி வச்சிடலாம் அப்படியே. இப்போ நம்ம அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு நல்லா கழுவிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். நல்லா அதெல்லாம் தூசி அதை சீவுனதில் மண்ணெல்லாம் இருக்குது. இஞ்சியில் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தில் 4 வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி, புதினா, பட்டை, கிராம்பு, சோம்பு கொஞ்சம், பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கோம். இப்போ அது கூட தேங்காய் ஒரு 5, 6 பல் எடுத்து அதை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம். கல் உப்பு கொஞ்சம், கொத்தமல்லி, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சோம்பு, கசகசா, சீரகம், மிளகு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தேங்காயும் சோம்பு, கசகசா, சீரகம் இதை எல்லாம் அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். நான் ஒரு சின்ன குக்கர் வச்சுருக்கேன். சின்ன குக்கரை வச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு தாளிச்சிடலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்ருங்க. இப்போ பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீல வாக்கில் அரிஞ்சு அதையும் போட்டு அதோடு கிண்டிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வணங்கணும். பொன்னிறமாக வணங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொன்னிறமாக வணங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். அது கூட தக்காளியை சேர்த்தாச்சு. அதையும் நல்லா கிண்டி விட்ருங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும். எவ்வளோக்கு எவ்வளோ கரைஞ்சி வருதோ அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி கரையிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம கல் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரத்தில் கரைஞ்சிருங்கிறதுக்காக தான் சேர்க்குறோம் நம்ம. இப்போ அதையும் நல்லா கிண்டி விட்டுறலாம். விட்டாச்சு. நல்லா தக்காளி கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம மஞ்சத்தூள், உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கதை திரும்பி ஒரு கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். அங்கிட்டு வெங்காயம் தக்காளி வணங்கிக்கிட்டு இருக்கு. தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். கையில் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வடிகட்டில் கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிக்கிட்டு இருக்கு. தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ அது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். சின்ன ஸ்பூனாக தான் இருக்குது. அதில் 3 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூனு. அதையும் நல்லா கிண்டி விட்டுலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூட புதினா கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம், அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அதையும் சேர்த்து எண்ணெயோடு வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த குடல் வந்து வயிற்று புண்ணு, வாயு புண்ணு, அல்சர் உள்ளவங்க எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க குடல் அது கூட சேர்த்துக்கலாம். எல்லா குடலையும் சேர்த்துவிட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிண்டி எல்லாம் கலந்து விட்டுறலாம். வெங்காயம் தக்காளியோடு வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்றப்ப நல்லா சுருண்டு வரும் கொஞ்சம் 5 நிமிஷம். அதுக்கப்புறம் குக்கரில் மூடி போட்டு மூடிடலாம். நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுறலாம். நம்ம கலந்து விட்டதுக்கப்புறம் எப்படி சுருண்டு வந்திருக்கு பாருங்கள், அந்த அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுறணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதையும் கிண்டி விட்ருங்க. நல்லா கிண்டியாச்சு. இப்போ நம்ம அது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா 6 விசில் வச்சிடலாம். 6-7 விசில் வரைக்கும் வைக்கலாம். நம்ம 6 விசில் வச்சிடலாம். 6 விசில் போட்டு மூடிடலாம். 6 விசில் வந்து முடிஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த டயத்தில் நம்ம சூப்பாக வேணும்னா இதில் மல்லி இலையை போட்டு சீரகம் மிளகு கொஞ்சம் போட்டு சூப்பாக குடித்தோம்னா அல்சர் புண்ணுக்கு ரொம்ப நல்லது. வேணும்னா கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கல, நம்ம அதை வந்து குழம்பா வச்சிட போகிறோம். நம்ம இப்போ அது கூட நம்ம வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து அதோட செலவில் சேர்த்துடலாம். அந்த குடல் கூட சேர்த்து கொதிய விட்டுறலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிய வச்சோன்னா குடல் குழம்பு ரெடி ஆயிரும். நல்லா கொதிஞ்சிக்கிட்டுருக்கு, கலந்து விட்டாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். 5 நிமிஷம் கொதிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், குழம்பு நல்லா குடல்லாம் நல்லா சுருண்டு வந்து குடல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வேணுங்கிற மல்லி இலையை போட்டு எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், குழம்பு நல்லா இதாகிடுச்சு. மல்லி இலையை போட்டு நம்ம இறக்கிறோம். இது இட்லிக்கும் குடல் குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி